இன்றைக்கி குக்கரில் 1 பார்ட் சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி அது செய்யறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மம்ஸ் ஸ்டே. இப்போ மணி 9 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு. கடைக்கு போய் வர போல இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் தான் கொஞ்சமாக எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது இருக்குது. ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அவ்வளோதான். வந்து குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப 1 பார்ட்டு குழம்பு தான். குக்கர் காஞ்சிட்ருக்குது. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். அதில் 1 பார்ட்டு வைக்கும்போது ரொம்ப சுலபம். டைம் ஆகும்போது அந்த மாதிரி செய்யுங்க. பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். டேஸ்ட் ஒன்றும் எந்த விதத்துலையும் மாறாது. நல்லா தான் இருக்கும். நான் அப்படி தான் வைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா வேகணும் சிக்கன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வைங்க, சீக்கிரமாகவும் ஆகிடும். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு இதில் வந்து ஒரு இலை, ஒரு பட்டை, 2-3 லவங்கம் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, ஏன்னா கொஞ்சமாக தான் எலும்பு இருக்குது. தக்காளி ஒன்றில் பாதி போட்டுக்கலாம். மீதி பாதி வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ மொத்தமாகவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ் இருந்தால் இது வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கட்டும். லேசாக ஒரு வதக்கிட்டு கூட சிக்கனும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால இப்போ வந்து சிக்கன் எலும்பு பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 5-6 எலும்பு இருக்குது. சிக்கன் அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எலும்பு போட்டு குழம்பு வச்சா உடம்புக்கு நல்லது. போனோட விழுக்கெல்லாம் இருந்தனா அதுக்கு தான் நம்ம செய்யறது. ஏன்னா நம்ம வறுக்கிறதுலாம் போடும்போது அது அளவுக்கு ஜூஸ் எல்லாம் இறங்காது. இதுக்கு நல்லா இறங்கும். ஒரு குழம்புமே ஆகிடும். நான் எப்பவுமே இந்த மாதிரி 2-in-1 ரெசிபி மாதிரி தான் வைப்பேன். 1 வச்சு 2 ரெசிபி பண்ணுவேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். கூட வந்து காரமெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லையா, வதங்கினோடனே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். தனியா பவுடர் 1 ஸ்பூனு. இது கூட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம 1 பார்ட் குழம்பு தான் சொல்லியிருக்கோம். கரம் மசாலா வீட்டில் வந்து பண்ணது. அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். இதில் அவ்வளோதான். எல்லா இதுவும் மசாலாவும் வதங்கிருக்கோம். சீக்கிரமாக அந்த விசில் வச்சு எடுத்துடுவோம். மசாலா வந்து முதலே குக் பண்ணிடணும். வறுக்கிறதுலேயே அப்போ தான் ஒரு விசில் வச்சு 2 விசில் வச்சு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். வதங்கட்டும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பத்த தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. கத்திரக்காய் இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை. என்ன சமைக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடும். இதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த 5 பத்த தேங்காயை தக்காளி அரைச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லாவே வதங்கிடுச்சு. இதுவும் நம்ம வந்து தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். எங்கள் வீட்டு மிக்ஸி என்ன ஜார் மக்கர் பண்ணிடுச்சு. ஒன்று நல்லாவே அரைக்கலை. இப்போ இதே ஒரு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அப்படியே தான் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தான் எங்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் வெறும் கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறேன். இப்போ கூட அப்புறமா வேறு ஒரு 2 சேர்க்க போகிறேன். உப்பு மட்டும் இது பண்ணிக்கலாம். இதை வந்து கோங்குரான்னு சொல்லுவோம் இல்லையா, புளிச்சக்கீரை, அதில் ஒரு பிடி வந்து அலசி எடுத்துருக்கேன். இந்த பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த கோங்குராவை கட் பண்ணோம் இல்லையா, அதையுமே சேர்த்துலாம். ஒரு பிடி தான், அதிகமாக போடல. என்னைக்கே போடுறாங்களே நினைக்காதீங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டெல்லாம் கொடுக்கும். இந்த அளவுக்கு தண்ணி போகுதுன்னா நிறுத்திக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். நம்ம மூடிடலாம். இப்போ விசில் போட்டாச்சு. 2 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இங்கே வந்து இட்லி ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறதுக்கும் இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லாவே கொதிச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு கூட நல்லா அப்படியே முழுசாக தான் இருக்குது. கரையவே இல்லை. அவ்வளோதான். ரொம்ப வேணும்னா ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ நம்மளோட 1 பார்ட் சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இட்லியுமே எடுத்து வச்சுட்டு இனி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா சுட இட்லியும் சிக்கன் 1 பார்ட் குழம்பும் ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்த்து கூட வந்து கடையில் வாங்கினா மசாலோட இருக்குது. இப்போ நம்ம வந்து குழம்பு ஊற்றிக்கலாம். எடு